இன்றைய புனிதர் புனித அருளானந்தர். இவர் போர்த்துக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தார். உயர்ந்த பதவியை உதறி தள்ளிவிட்டு இயேசு சபையில் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்தார். 1664 ஆண்டு ராமநாதபுரம் மகாராஜா இவரை கைது செய்தார். நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனையின் மேல் இவரை விடுதலை செய்தான். 4 ஆண்டுகளுக்கு பின்பு போர்த்துக்கல் நாட்டிற்கு சென்றார். இவரை பேராயராக்க பெரும் முயற்சிகள் நடைபெற்றன. இவர் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து மறவன் சீமையில் உழைத்தார். அரச குடும்பத்தை சேர்ந்த தடிய தேவர் என்பவர் கிறிஸ்தவராக விரும்பினார். அவருக்கு மனைவியர் பலர் உண்டு. முதலில் மனம் முடித்தவளை மட்டும் வைத்துக் கொண்டு ஏனையோரை தள்ளிவிட்டார். தள்ளப்பட்டவர்களில் ஒருத்தி ராமநாதபுரம் அரசனின் நெருங்கிய உறவினள். அவளுடைய பெயர் கடலாயி. ஆத்திரமடைந்த அவள் அரசனிடம் முறையிட்டாள். 1693 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் விபூதி திருநாளன்று புனித அருளானந்தரின் தலையை வெட்டி கொல்ல கட்டளையிட்டான். வெட்டுண்ட இடத்தில் உள்ள மண் இன்றும் சிவப்பாக காணப்படுகின்றது. அவருடைய இரத்தம் இன்று விசுவாசிகளுடைய சொத்தாக முத்தாக இருக்கின்றது. பல விசுவாசிகளுடைய உரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் பல நாடுகளிலிருந்து பல ஊர்களிலிருந்து அருளானந்தரின் இடத்தை சென்று ஜெபித்து புனிதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் இந்த அருளானந்தரை போல புனிதமாக வாழ, புனித வழியில் நடக்க, எந்த தொல்லை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் கடவுளுக்காக பணிபுரிய இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமென்.